உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாமல் இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன். நீ பக்தி செய்தால் நீ என்னிடத்தில் வருவாய். நீ தொண்டு செய்தால் நானே உன்னிடத்தில் வருவேன். நீ என்னிடத்தில் வர வேண்டுமா இல்லை நான் உன்னிடத்தில் வர வேண்டுமா என்று நீயே முடிவு செய்து கொள். நீங்கள் இப்போது அனுபவிப்பது, உங்களிடம் இருப்பது நான் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது. அதை மட்டும் நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும். என்னுடைய சொல்படி நடந்து கொள். நீயே இப்போது எனக்கு ஒரு முடிவையும் சொல். நான் உன்னிடத்தில் வரவா இல்லை நீ என்னை தேடி வருகிறாயா என்று. இந்த பதிவை நான் ஒருவர் மூலம் உனக்கு சொல்ல இருப்பது கூட உன்னுடைய நன்மைக்காக தான். இதை நீ எப்போது பார்த்தாயோ, எப்போது நீ இதை கேட்டாயோ, உடனே கேட்டு இதற்கான பதிலையும் அர்த்தங்களையும் நீ புரிந்து கொள்.